இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். எஸ்டிஆர் அவருடைய 50வது படம். இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்ணுன்ற பிளான்ல இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்த அனௌன்ஸ்மென்ட்ன்றது பயங்கர கிராண்டா பண்ணுன்ற பிளான்ல இருக்காங்க. கேம் சேஞ்சர் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணுன்ற பிளான்ல இருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் குடுத்துட்டாங்க. டிசம்பர் 21ஆம் தேதி இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் செய்யப்படும். சூர்யா 45 இந்த படத்தோடைய ஷூட்டிங் கரண்ட்டா கோயம்புத்தூர்ல பயங்கர விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து சூர்யாக்கான போர்ஷன்ஸ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முடிச்சுட்டாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் சூர்யா இந்த படத்துல லாயர் கெட்டப்ல நடிக்கிறாரு. இவரு இதுக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ஸ்ல ஜெய் பீம் படத்துல லாயர் கெட்டப்ல நடிச்சாருன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் தனுஷோடைய டைரக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் இட்லி கடை. இந்த படத்தோடைய ரிலீஸை ஏப்ரல் 10th பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதே ஏப்ரல் 10th நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, இந்த திரைப்படம் சோலோ ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் 10th அப்படின்றது. தெலுங்குல தே கால் ஹிம் ஓஜி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் சாங் சிலம்பரசன் பாடியிருக்காரு. இந்த ஸ்பெஷல் சாங்காக நேஹா ஷெட்டி ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கோட ஷூட்டிங் பேங்காக்ல பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன். லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லாமல் பேஷன் ஸ்டுடியோஸ், ரூட் இவங்க எல்லாருமே இணைஞ்சு மிஸ்டர் பாரத் அப்படின்ற திரைப்படத்தை பண்ண போகிறாங்கன்ற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோவா யூடியூப் ஃபேம் பரத் தான் நடிக்கிறார். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினா சம்யுக்தா விஸ்வநாதன் நடிக்கிறாங்க. அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் கட்சி சேர அப்படின்ற சாங்கில் வேர்ல்டு வைட் ஹிட் ஆனாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை மிஸ்டர் பாரத் அப்படின்றவர் இருக்கார்ல அந்த ஹீரோ, அவரு கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் அந்த ப்ரோமோல இவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சூரியோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் மாமன். இந்த படத்தோட ஹீரோயினா ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சூரிக்கு தங்கை கேரக்டர்ல நீங்க எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸ்ல லப்பர் பந்து அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பண்ண ஸ்வாசிகா அவங்க தான் நடிக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைக்கும் சூரிக்கும் இருக்குமான பாண்டு தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப ரூட்டடா இந்த படம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துல ஐஸ்வர்யா லட்சுமியுடைய கேரக்டர் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் அப்படின்றதும் ஒரு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. கார்த்தியோடைய 29வது திரைப்படம் டைரக்டர் தமிழுடைய டைரக்ஷன்ல 60கள் நடக்கிற மாதிரியான பேக்ட்ராப் இருக்கிற ஒரு கதை. அண்ட் இந்த கதைக்களம் ராமேஸ்வரத்தை சுற்றி நடக்க போகுதுன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் கதையாக ரெடியாக போகுது. அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கார்த்தி கைதி 2K போக போறாருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. சியான் 63 சியான் விக்ரமுடைய 63வது திரைப்படம். இந்த படத்துக்காக சியான் விக்ரம் 50 கோடி ரூபாய் சேலரி வாங்குறாரு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருஷம் பிப்ரவரி இல்லைனா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணுன்ற பிளான்ல இந்த படத்துடைய டைரக்டர் மடோனா அஸ்வின் பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த படம் வர்றதுனால கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஹைப் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.